இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் இல்லை. புருஷன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இல்லை. புருஷன் மனைவியை காட்டி கொடுக்கறது, மனைவி புருஷன் சரி சொல்லுவது. நீ குடும்பம் பாருங்க, அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கு. நீ செய்கிறது சரியில்லை, நீ பண்ணுற சாப்பாடு சரியில்லை, இப்படியே சொல்கிறாங்க. அவங்க யாருன்னா கிறிஸ்தவர்கள், கடவுள் அறிந்தவர்கள், சபைக்கு போகிறவங்க, நல்ல காணிக்கை தசமாக கொடுக்குறவங்க. ஏன் புருஷ மனைவிக்குள்ள ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை? காரணம் தெரியுமா? நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 23 படிச்சீங்கன்னா, ஆதாம் தேவனோடு இருக்கும்போது அவனுக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கி தன் ஏற்ற துணை இல்லை என்பதை அறிந்து தேவன் ஏற்ற துணையை உண்டாக்கினார். அப்போ விலாவி எலும்பெடுத்து தான் தேவன் உண்டாக்கினார். ஏன் எலும்பு, ஏன் மனைவி, ஏன் செல்லும் கொஞ்சினவன் எப்போ தேவனோடு இருக்கும்போது. ஆதிகாரம் 3 பார்த்தீங்கன்னா கடவுள் கேட்கிறார், நிர்வாணி என்று அறிவித்தவன் யாரு கேட்கும்போது, நீ உண்டாக்குன பெண்ணு தான் என்று குறை சொல்றான். ஏவலை கேட்ட பாம்பை குறை சொல்றான். பார்த்தீங்களா? எப்போ அவன் தேவனுடைய மகிமை இழந்தானோ, தேவ சமூகத்தை இழந்தானோ, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனார்களோ, அப்போ ஒருவருக்கு ஒரு குறைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தை வருவதற்கு ஒரே வழி, மனஸ்தாபப்படுங்கள், மன திரும்புங்கள், ஒத்துக்கொள்ளுங்கள், ஒப்புரவாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ சமாதான குடும்பத்தை ஆளும். காட் பிளஸ்.